அடுத்து அரசனே வந்து நின்னாலும் சட்டையே பண்ணாதுங்க. யார் தடுத்தாலும் நிக்காது. ஜாக்குலின் உனக்கு தான். பயப்படாத. தைரியமா இரு. கவலைப்படாதப்பா. ஏன் கவலைப்படுற? ஜாக்குலின் உனக்கு தான். இந்தாயா. வேணாம், பணம் வேணாப்பா. புடியாயா. நான் வரேன். உடம்பு பார்த்துக்க. என்ன புள்ளையோ. ஏய், எல்லாரும் கும்பலாக போவானா? ரெண்டு பேரா தள்ளி தள்ளி வாங்க, புரியுதா? என்ன குய்யா கபால்னு குரூப்பை பிரிக்கிற? வா, தனியாக போனால் பேஜாராயிடும். அப்புறம் எதனா சிக்கல் வந்துடும், தெரிஞ்சுக்கோ. ஏய் டேய், காலையிலேருந்து ஏடா கூடமா ஏன்டா பேசிட்டு இருக்க? இப்படி அபசகனமாக பேசுறது நிப்பாட்றா. அண்ணாத்த அபசகுணமாக பேசல. நம்ம லிமிட்டில் தானே எம்டிசி நகர் இருக்குது. அதுக்கு இட்டாததுக்கு ஆட்டோக்காரன் எங்கெங்கெல்லாம் சுற்றின்னு வந்தான். இன்னைக்கு 4 நாளில் சொல்லிட்டான், அவள்தான். ஏய், வாயை மூடு. எல்லாத்தையும் கையில் சொல்லின்னு வரணுமா? சரிப்பா, நான் எதுவும் பேசல, வாயை மூடிக்கிறேன். எம்டிசி நகரில் எத்தனாவது தெரு, என்ன நம்பர் வீடு, அதை மட்டும் சொல்லு, வேறு எதுவும் கேட்கல. எல்லாத்தையும் சொன்னாதான் என் கூட வருவியா? வாயை மூணு வா, புரியுதா? இல்லை தனியாக போய் தொழில் பண்ண போறியா? வாடா. குய்யா போயினே இரு, இதோ வந்தேன். தனியாக போய் வேலை தேட போறியா? இல்லப்பா, அடக்க முடியல, அர்ஜென்ட்டா போற வருது. வீட்டில் பாத்ரூம் இருக்குதுல, அங்கே போய்க்க வா. ஐயோ, அது வரைக்கும் தாங்க முடியாது குய்யா, ப்ளீஸ். போ, சீக்கிரம் போயிட்டு வா. ஏய், உங்கள் எல்லாருக்கும் சொல்கிறேன், நல்லா கேட்டுங்க. போகிற வீட்டில் மோப்பம் போச்சுன்னு சோற துண்ணு அத்தை துண்ணு எதனா பிளான் பண்ணிங்க, மௌன வீட்டு உள்ளே வச்சு போயிட்டு வந்துடுவோம் உங்களை. ஐயோ, இது நம்ம தானே சாதாரண வெறும் வயிறா வந்துக்கிறேன். டேய், இதானா வெறும் ஆமா, வயிறு? இதான் வெறும் வயிறு. கண்ணுவே கதையா சுத்தி வளைச்சு இந்த ஊரை பிடிப்படாலும் சரி, சோறு தின்னா போற ஐடியாவே இல்ல. அப்புறம் சோறு மௌன சோறு துன்றதை பற்றி எதனா பேச சா வச்சிருவான். உங்களெல்லாம் வச்சு தொழில் பண்ணுறது தப்பா? காலம் மெச்சிட போறேன். டேய் சொல்றா. சார், நான் டப்புக்கு வேலு பேசுகிறேன் சார். டேய் சொல்றா, எங்கடா இருக்கீங்க? சார், எம்டிசி நகரில் இருக்கும் சார். எந்த தெரு? அந்த குய்யாம் பையன் அதை கேட்டால் சொல்லவே மாட்டான் சார். ஆ? சார், இப்போ தான் போயின்னு இருக்கோம், நீங்கள் சீக்கிரம் வந்துருங்க. டேய், எம்டிசி நகர் பெரிய ஏரியாடா. நான் எங்கடா வந்து தேடுறது? சார், வீட்டுக்குள்ளே நுழைஞ்ச உடனே உங்களுக்கு மெசேஜ் கொடுத்துறேன் சார். நீங்கள் வந்துருங்க, கிளம்பி வந்துருங்க சார். டேய், போனோடனே சொல்லிடு, அவனை அங்கேயே வந்து அமுக்குறேன். சார், ரொம்ப நேரம் ஆச்சுன்னா அவன் சந்தேகப்படுவான். நான் அப்புறமா கூப்பிட்றேன் சார். ஏய், கரெக்டாக சொல்லிடு. ஏய், ரெடியா வண்டியா? ஏய், 2 நிமிஷம் போய் எல்லாத்தையும் முடிச்சுட்டு வந்துடணும். சொல்றது புரியுதா? எங்கயா பின்னாடி தானே வந்தான். ஓ, இந்த வர்றான். அதோ வந்துட்டப்பா. எவ்வளோ நேரம் நான் போவேன்? ஐயா, இப்பயாவது சொல்லு, எந்த வீடு குய்யா? மவன வாயை மூணு வரல, அவ்வளோதான். வாடா. ஏய், கவுனி
வேலு தான் சார் பேசுகிறேன். எல்லாரும் வீட்டுக்குள்ளே வந்துட்டோம் சார். சார் எம்டிசி நகர் மெயின் ரோடு சார், 3வது லெஃப்ட்டு, உடனே லெஃப்ட்டு. ஆமாம், ரைட் சைடில் 3வது வீடு சார். கிரில் கேட் போட்டிருக்கோம் சார். இந்த பிடி வேக கட்டுறா. இந்த சார் லேட் ஆகாதீங்க, சீக்கிரமாக வந்துடுங்க சார். சரி சார், சரி சார். ஓகே சார், ஓகே ஓகே ஓகே. இந்திரா எதுவுமே இல்லையா? என்னடா எதுவுமே காணமேடா. விடுறா, சீக்கிரம் சீக்கிரம் போங்கடா. சீக்கிரம் சீக்கிரம் கிளம்பு கிளம்பு வா. யோ எங்கேயா அவன்? இந்த இருக்கல்லப்பா. ஏய் எங்க போயிருந்த? அங்கே ஏதாவது பொருளுக்கு தான் பார்க்கலான்னு போயிருந்தேன். இது என்ன ஃபோனு? யார்கிட்ட பேசியிருந்தா? இது வீட்டில் இருந்து இதோ வந்துட்டேன்னு சொன்னேன். ஏய் நீ வந்ததுலேருந்தே சரி கிடையாது சொல்லிட்டேன். என்ன மேட்ரு? ஒன்றும் இல்லை குய்யா, அதெல்லாம் ஒன்றும் இல்லையே. தொழிலுக்கு வந்த இடத்துல ஃபோன் பேசக்கூடாது தெரியாது உனக்கு? ஃபோனை ஆன்ல வச்சிருக்க, புதுசாக வந்த மாதிரி பண்ற. தனியாக கம்பெனி போடலாம்னு நினைக்கிறியா? என்ன குய்யா இப்படியெல்லாம் பேசுற? ஏய் கூப்பிடணுங்களா? உன்னால் தான் 3 வேளை சோறு துண்ணுக்கிறேன், இல்லைன்னா 50க்கும் 100க்கும் நாய் மாதிரி அலைவேன். உன்னை விட்டு எங்கே போக போகிறேன் குய்யா? சரி வேலை முடிஞ்சிச்சுல கிளம்பு. குய்யா, நம்ம கஸ்டமர் ஒருத்தர் ஹோம் தியேட்டர் கேட்டாரு, அது இருக்குதான்னு பார்க்கவா? அதெல்லாம் ஒண்ணு தேவையில்ல, வாப்பலாம். குய்யா, தேவைன்னா ஏதாவது கிடைக்கும். ஏய் எவனோ மோப்ப முடிச்சு சொல்லிட்டான். போலீஸ் வருது. போலீஸா? பின்னாடி வழி இருக்கு, வாப்பலாம். வா ஏறுப்பா ஏறுப்பா சீக்கிரம் ஏறுப்பா. ஏய் பாத்து வாடா, பல்ல இருக்கடா, புறா குண்டு தலையா. சீக்கிரம் வா 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 வா. ஐயோ பாத்து பாத்து. ஐயோ ஐயோ அப்பா எஸ்கேப்பா. வா போ 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 போ. வாடா வாடா. ஏய் வாடா போடா. நான் சொல்றதை கேளுங்க. யாரும் ஒரே இடத்துல ஒரே ஏரியாவில் இருக்காதீங்க, ஒரே இடத்துல தங்காதீங்க. கொஞ்ச நாள் வெளியே போங்க. நான் வீட்டுக்கு போய் பணத்தை கொடுத்துட்டு நான் உங்களை கான்டாக்ட் பண்றேன். நீங்க யாரும் எனக்கு ஃபோன் பண்ணக்கூடாது. சரி சொல்றது புரியுதா? சரிப்பா. நல்லா புரிஞ்சுங்கடா. குய்யா குய்யா, எப்படி குய்யா போலீஸ் வந்தது? டேய் நல்லவனை காட்டி கொடுத்துக்கு 1000 பேர் இருக்கிறான்டா. நம்ம திருடன் தானே, நம்ம கும்பல ஒருத்த காட்டி கொடுத்து இருக்க மாட்டானா என்ன? குய்யா யாரு குய்யா? குய்யா அவன் மட்டும் நம்ம கையில கிடைச்சா அவனை சாவடிக்கணும் குய்யா. அதுக்கெல்லாம் இப்ப நேரம் இல்ல மாமா. இங்க பார், நேரம் ஒரு மாதிரி பாத்துக்கலாம். இந்தா ரொம்ப தேங்க்ஸ்ப்பா. இந்த மாமா புடி. ஏய் இந்த எத்தனை கிளம்பு. ஏய் பத்திரமா இரு, உடம்பு பாத்துக்க. வீட்டுல குழந்தைங்கள நல்லா கவனிச்சுக்க. ஒரு வாரம் கழிச்சு நான் உன்னை வந்து பாக்குறேன். என்ன பாக்குற? இந்தா குழந்தைங்க எதனா வாங்கிட்டு போ. உனக்கும் பொண்டாட்டி புள்ளைலாம் ஆயிடுச்சு, 2 சம்பளம் தேவைப்படல. இந்தா இதையும் வச்சுக்கோ, ஓகேவா? ஏய் எல்லாம் கிளம்புங்க. சரிண்ணா. போங்கடா போங்கடா. வாடா வாங்கியாச்சுல, வாடா சீக்கிரம். என்ன பாக்குற? கிளம்பு, வரேன். சரி. இந்தா இதில் எவ்வளோ இதுன்னு பாரு. கேட்டதை விட அதிகமாக தான் இருக்கும். என்றதுக்கு நேரம் இல்லை. ஸ்பாட்டில் இருக்கும்போது எவனோ போலீஸுக்கு ஃபோன் பண்ணிட்டு வரான். ஜஸ்ட் மிஸ்ல எஸ்கேப் ஆகி ஓடியாந்தோம். அந்த இன்ஸ்பெக்டர் தம்பி வேற போட்டு அடிச்சிடலாமா? அவன் வேற பயங்கர காண்டில் இருக்கிறான். நான் ஒரு வாரத்துக்கு ஏரியாவில் வரமாட்டேன். நான் ஸ்டேட்டுக்கு கொடுக்க வேண்டியதெல்லாம் கொடுத்துரு. மிச்சம் இருக்கிறத வீட்டு செல்லு வச்சுக்கோ. நான் வரமா? என்னங்க வந்த உடனே எங்க கிளம்புறீங்க? போய் கை கால் கழுவிட்டு வாங்க. சாமிக்கு இலை போட்டு படையல் வச்சு கும்பிடணும். நான் ஒரு அர்ஜென்ட்டாக ஒரு வேலையாக போகிறேன். எவ்வளவு நேரங்க ஆக போகுது?
சாமி கும்பிட்டு சாப்பிட்டு கிளம்புங்க. உங்களுக்காக தான் வடை பாயசம்லாம் பண்ணியிருக்கேன். ஒரு நிமிஷம் தான், வாங்க வாயேண்டா. வா வாங்க வா வாங்க. உட்கார். சரிங்க வைமா, சாமிக்கு வை வை வை. வா போரு வா. கற்பூரங்காட்டு வா. இங்கே வா, இங்கே வாடா. ஒன்றும் இல்லை வா. கற்பூரம் பாரு. சாமி சாமி என்னம்மா? சாமியை பாரு. ஆ? அங்கே பாரு. கும்பிடு, வெள்ளை கும்பிடு. வெள்ளை எடுத்து கொடு. அதை எடுத்து கொடு. இங்கே கொண்டா. ஆ தொட்டு கும்பிடுங்க. கடவுளே, பிள்ளைய காப்பாத்துப்பா. இங்க பாரு. அம்மா அம்மா சரி நீ கிளம்பு. பாரு, நான் ஒரு 10 நிமிஷத்துல வந்துடுறேன். இருங்க, சாமிக்கு போட்ட இலைய நீங்க தான் சாப்பிடணும். ஆமாண்டா. உட்காருங்க. வீட்டுக்கு செய்யறத வேண்டிய நேரத்துல செய்யறது தான் ஒரு ஆம்பளை கழகு. உட்காருங்க. ஒன்றும் ஆகாதுடா, பேசாம ஒரு ரூபா சாப்பிடு. போடுமா போடுமா, நிறைய போடுமா. வடை எடுத்து வை. டென்ஷன் ஆகாதுடா, கம்முன்னு இரு. சாப்பிடு, ஒன்றும் ஆகாது. ம், சாப்பிடு சாப்பிடு சாப்பிடுங்க. சாப்பிட்ற. நல்லா சாப்பிடுங்க. சாப்பிட்றா, முள்ளமா சாப்பிடு. நல்லா இருக்கு. நீ சாப்பிட்றியா? ம். டேய் எந்திரா. நெல்சன் தூக்கு. சார் சார், கையெடுங்க. இப்ப எதுக்காக ஹஸ்பண்ட் அரெஸ்ட் பண்றீங்க? ஏய் சாரு பெரிய பேங்க் மேனேஜர்ல, அதனாலதான். டேய் ஏன்னா என்ன அரெஸ்ட் பண்ணிட்டலண்ணா, என் பொண்டாட்டி வேற இருக்கிறாண்ணா, இங்கே எதுவும் பண்ணாதண்ணா. வாண்ணா. யாரோட அண்ணங்கிற நீ? என்ன என் கூட பிறந்தவனா நாயே? சார் சார் சார், அண்ணன் சொன்ன தப்பு தான் சார். வாங்க சார் போகலாம். இருடா, எதுக்கு அரெஸ்ட் பண்றீங்கன்னு உன் பொண்டாட்டி கேட்கறாள்ல, அரெஸ்ட் பண்ண காரணத்தை சொல்லணும்னு சட்டம் சொல்லுது. சார் ஏய் சார் சார். ஆமா, இந்த நாய்கிட்ட எது பிடிச்சிருக்கு நீ இவனை கட்டிட்டு வந்த? அது உங்களுக்கு தேவையில்லை. ஆமா, இவன் மேல எத்தனை கேஸ் இருக்குன்னு உனக்கு தெரியுமா? தெரியறதுக்கு வாய்ப்பு இல்ல. ஆனா இவன் திருடங்கிறதாவது உனக்கு தெரிஞ்சிருக்குல்ல? தா இவன் மட்டும் இல்ல, இவ திருடி. இவங்க அப்பா இருந்தானே பெரிய திருடன். இப்படிப்பட்ட திருட்டு குடும்பத்துல வாழ வந்திருக்கேல்ல, நீயும் சாதாரண பொம்பளையா இருக்க முடியாது. யோ வந்தல அரெஸ்ட் பண்ணிட்டல, இட்டு போட்டு எதையா தேவலாம பேசுறீங்க? எனக்கு ஆர்டர் போறியா? ஏண்டா திருண்ண வீட்டுல இருந்து தப்பிச்சிட்டா நான் உன்னை விட்டுருவேனா? ஏங்கிற? ஏய், ஒரு திருட்டு கூட்டாளி டபுக்கு வேல் இருக்கானே, அவன் மேல இருக்க கேஸ் எல்லாம் வாபஸ் வாங்குறேன்னு சொன்ன. அவ்வளவுதான். நீ என்ன பண்ற, எங்க போற, எல்லாத்தையும் சொல்லிட்டான். என்ன கொஞ்சம் லேட்டா சொல்லிட்டான், இல்லனா அங்கே வந்து அமுக்கியிருப்பேன். இது கூட நல்லதுதான். உன் பொண்டாட்டிய மறுதடவை பாக்குறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கல, உன் வரலாற என் வாயால சொல்றதுக்கான வாய்ப்பு கிடைச்சிருக்கே. இது அடுக்குமா? உனக்கே இது நல்லா இருக்கா? திருட திருடன்னு மூச்சுக்கு முன்னாடி தடவை சொல்றியே. இவன் 10 பவுனை கொண்டு வந்தா 2 பவுனை கொடுத்துட்டேன், 8 பவுனை நீ எடுத்துக்கிறியா? அப்ப நீ யாரு? 50,000 பணம் எடுத்தா 5,000 கொடுத்துட்டு மிச்சத்தை அமுக்கிக்கிறீங்களே, நீங்களா போலீஸ்? நாங்க மட்டும் திருட்டு கும்பலா? ஏயா
உங்களுக்கு எங்களுக்கு என்ன வித்தியாசம்? நீங்க காக்கி சட்டை போட்டிருக்கீங்க, நாங்க போடல. பாவீங்களா? கொஞ்சமா நஞ்சமா எவ்வளவு தடவை என் பிள்ளை கையில இதை வாங்கி துள்ளிருப்பீங்க. வாங்கி துண்ண கையால எப்படி போட்டு அடிக்கிறிய? நல்லா இருப்பியா நீ? நாசமா போடுவேன், நாசமா போடுவேன். ஏய், நான் நல்லா தாண்டி இருப்பேன். என்ன டிபார்ட்மெண்ட் காப்பாத்தும். ஆனா இதுவரைக்கும் உங்களை நான் தான் காப்பாத்திருக்கேன். இனிமே என்கிட்ட இருந்து உங்களை யாரும் காப்பாத்த முடியாது. என் தம்பிய தெரு தெருவா ஓட விட்டு அடிச்சான்ல உன் புள்ள. என் தம்பின்னு தெரியாம தான் அடிச்சான்னு பார்த்தா என் கண்ணு முன்னாடியே என் தம்பின்னு தெரிஞ்சு அடிச்சான் இவன். இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு திருடுறதுனால நீங்க எல்லாம் பொழைச்சிங்க. இனிமே எவன் திருடினாலும் உன் பிள்ளைய தான் உதப்பேன். அதுக்கு என்ன செய்ய போற? காகிதம் பொறுக்கிட்டு இருந்த நாய் இவனுக்கு எவ்வளவு திமிர்னா காக்கி சட்டை போட்ட எனக்கு எவ்வளவு திமிர் இருக்கும். ஆட்டண்டி நெல்சன், இந்த நாய் எடுத்து போய் ஜீப்ல ஏத்தியா. பல்வேறு வழக்குகளில் தேடப்பட்ட பயங்கர கொள்ளையன் கைதுன்னு நாளைக்கு நியூஸ்ல வரும் பாரு. நான் உன்னை அப்புறம் வந்து பாக்குறேன். சோக்காதான் இருக்கா? ஐயோ, நான் என்ன பண்ணுவேன்? என் பிள்ளைய இப்படி அடிச்சு இழுத்துட்டு போறானுங்களே, நான் என்ன பண்ணுவேன்? அம்மா, நான் எதிர்பார்க்கலையே. ஐயோ, என் பிள்ளைய. பார்வதி, எனக்கு ஒன்றும் குறையில்லை. நான் நல்லா தான் இருக்கேன்னு போன முறை வந்தப்ப சொன்னியே, அப்பவே நான் நம்பலை. பார்வதியோட கண் என்ன சொன்னாலும் மனசு என்ன சொல்லுன்னு எனக்கு தெரியும். எங்களை ஏமாத்துறதா நினச்சிக்கிட்டு இத்தனை நாளா உன்னையே நீ ஏமாத்திட்டு இருக்க. ஓ அழகுக்கும் அறிவுக்கும் குப்பமேட்டில் வந்து மாட்டிக்கிட்டேன்னு நினச்சி என் தூக்கம் போனதான் மிச்சம். நீ குப்பத்தில் வாழ்கிறதே என்னால் தாங்கிக்க முடியல. ஒரு கிரிமினல் கூட, கேவலம் ஒரு திருடன் கூட. ஏன் பார்வதியா? போனது போகட்டும், எல்லாத்தையும் மறந்துடலாம். உனக்கு கல்யாணம் நடக்கலை. என் பார்வதி இன்னும் ஏன் பார்வதியாவே இருக்கான்னு நான் நம்புறேன். வா பார்வதி, போயிடலாம். இந்த குப்பை அசிங்கம் எதுவும் வேணாம். நான் உன் மேல வச்சிருக்க அன்பு இன்னும் அப்படியே தான் இருக்கு. முன்ன விட இன்னும் நான் உன்னை அதிகமாக தான் நேசிக்கிறேன். நீ இருந்தா போதும் பார்வதி. எனக்கு இந்த காயம் தழும்பு எதுவுமே இல்லாம நாம நல்லா வாழலாம் பார்வதி. அதுக்கு நான் எப்பவும் நல்ல துணையா இருப்பேன் பார்வதி. என்ன பார்க்க வரப்போலாம்
அப்போ இதே நினைப்போடு தான் வந்தீங்களா? வர்றப்ப மட்டும் இல்லை, எப்பவும் ஓ நினைப்பாவே தான் இருக்கேன்.